வணக்கம். இன்றைக்கு தொல்காப்பியம் பொருளதிகாரம் அகத்திணை இயல் 960வது நூற்பாவை தொடங்குகிறோம். அகத்திணை இயல் 960வது நூற்பா. உரிப்பொருள்: உணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல் இவற்றின் நிமித்தம் என்றிவை நேருங்காலை திணைக்கு உரிப்பொருளே. உணர்தலும் உணர்தல் நிமித்தமும், அதாவது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும், இறத்தல் நிமித்தமும், அதாவது இருத்தல் இருத்தல் நிமித்தமும், இரங்கல் இரங்கல் நிமித்தமும், ஊடலும் ஊடல் நிமித்தமும் என இவை அகத்திணைக்கு உரிய உரிப்பொருள்களாகும். அகத்திணைக்கு உரிய உருப்பொருள்களாகும். சரி, பிரிதலின் வேறு வகை. 961வது நூற்பா. ஒன்று தரை கழிதலும் பிரிந்து அவன் இரங்கலும் உண்டென மொழிவ ஓரிடத்தான. அதாவது தலைவன் தலைவியை உடன் கொண்டு செல்லுதலும் குற்றத்தினரால் பிரித்து கொண்டு செல்லுதலும், இது ரெண்டு பிரிவு. இதுவும் பிரிவுதான். தலைவன் தலைவியை உடன் கொண்டு செல்லுதலும் குற்றத்தினரால் பிரித்து கொண்டு செல்லுதலும் பிரிவினுக்காக வருந்துதலும் உண்டு என கூறுவர் கற்றறிந்த சான்றோர் என்கிறார் தொல்காப்பியர். பாருங்க, என்ன பிரிவு இது? தலைவன் தலைவியை அழைத்து கொண்டு போகிறான். அப்பொழுது அந்த தலைவிக்கு குற்றத்தினரை விட்டு பிரிகிறாள். அதே சமயத்துல குற்றத்தினர் அவள் அந்த தலைவனிடத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்து விட்டால் இப்பொழுது தலைவனை பிரிந்து விடுகிறாள். இப்படி இரண்டு பிரிவு. பிறகு காட்சியும் அன்ன. 962வது நூற்பா. கலந்த பொழுது காட்சியும் அன்ன. இயற்கை புணர்ச்சி நிகழ்ந்த காலம். இது இயற்கை புணர்ச்சி என்பது இரண்டு வகையாக கூறுவர். அதாவது இயல்பாக களவு நிகழ்காலத்திலேயே புணர்ச்சி நிகழ்தல் உண்டு. அது ரெண்டு புகழ்ச்சி. ஒன்று மனம் மனம் ஒன்றாதல். பெரும்பாலும் உடல் ஒன்றாதல் தமிழ் இலக்கியத்தில் இல்லை. இருந்தாலும் இப்ப நிகழ்ந்ததாக செய்யுள் இருக்கின்றன. தொல்காப்பியம் சொல்லுகிறார், நிகழ்ந்திருக்கலாம், அது குறைவாக இருக்கும். இருந்தாலும் தமிழ் இலக்கியங்களை படைத்த சான்றோர் புலவர் பெருமக்கள் இந்த தமிழ் பண்பாட்டில், தமிழ் மக்களிடத்தில், தமிழ் இன குழுவில் நல்லவற்றை நடந்த நல்லவற்றை மட்டும் எடுத்து பாடுகின்ற பழக்கம் இருந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு பழைய ஒரு குமுகாயத்தில் தீமைகள் நடக்காமல் இருக்காது. அந்த தீமையை எந்த புலவரும் பாடவில்லை. மக்களை, அதாவது செய்யுள் இயற்றுவது எதற்கு? காவியம் படைப்பது எதற்கு? இருக்கிற மக்கள் அதை படித்து திருந்த வேண்டும், அதற்காகத்தான் படைக்கிறார்கள். அவருடைய படைப்பினுடைய நோக்கம் என்ன? மக்கள் மீண்டும் தீமையை செய்யாமல் இருக்க, மீண்டும் தவற்றை செய்யாமல் இருக்க காவியமோ கவிதையோ செய்யுளோ படித்தல் வேண்டும். அதை படிப்பார்கள் என்று அப்பொழுது கருதிய அறிஞர் பெருமக்கள் நல்லனவற்றை மட்டுமே பாடி வைத்தனர், தீயவற்றை பாடவில்லை. நடந்திருக்கும். அதனால் பெற்ற ஒரு பெரிய சமுதாயத்தில் எந்த, அதாவது ஒரு தலைவனும் தலைவியும் களவு வாழ்க்கையில் கலந்து பேசுகின்றனர், உனக்கு நான் தான் என்று முடிவு செய்து கொள்ளுகின்றனர். பிறகு
கற்பு வாழ்க்கை என்பது அதை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் வாழ்கின்றனர். ஆனால் எந்த தலைவனும் தான் காதலித்த தலைவியை விட்டு போய்விட்டான் என்ற வரலாறு இல்லை. எந்த தலைவியும் தன்னை காதலித்த தலைவனை விட்டு வேறு ஒருவனை மணந்து கொண்டாள் என்ற வரலாறு இல்லை. இது நிகழாமல் இருந்திருக்குமா? நிகழ்ந்திருக்கும். எந்த புலவரும் இதை பாடவில்லை. நீங்க அகநானூறு எடுத்துக்கொண்டாலும் புறநானூறு எடுத்துக்கொண்டாலும் அதிலும் சில காதல் பாடல்கள் இருக்கின்றன. குறுந்தொகை எடுத்துக்கொண்டாலும் நற்றினையை எடுத்துக்கொண்டாலும் கலித்தொகை எடுத்துக்கொண்டாலும் எந்த தலைவனை அவள் காதலித்தாளோ அந்த தலைவனைத்தான் மணக்கிறாள். பிரிவு நேர்கிறது, அது வேறு. பிரிவு என்பது மீண்டும் கூடுவதுதான். ஆனால் விட்டு போய்விட்டான் என்ற வரலாறு இல்லை. அதனாலதான் இந்த மடலேறுதல் செய்தி எல்லாம் வருகிறது. ஒரு தலைவியை காதலிக்கிறான், அந்த தலைவியை எனக்கு மனம் செய்து கொடுங்கள் என்று அந்த பெற்றோரிடம் போய் கேட்கிறான். அவர்கள் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். என்ன செய்வான்? இப்பொழுதா இருந்தால் இந்த சூழ்நிலையில் இக்காலத்தில் என்ன சொல்வார்கள்? போயா, உன் பொண்ணு இல்லைன்னா எனக்கு கோடிக்கணக்கான பெண் வெளியில தர தயாராக போயா. ஆனால் அந்த காலத்தில் அப்படி சொன்ன தலைவனே கிடையாது. என்ன சொல்லுகிறான்? மடலேறி வருவேன். அதுதான் இலக்கியங்கள்லாம் இருக்கு. நான் ஒருத்தன் தான் மடலேறி வீழ்வேன் என்று சொல்லுகிறேன். அதுதான் இருந்திருக்கணும். ஏன்னா மடல் என்றால் பனை மட்டையில் செய்யப்பட்ட தேர். மடல் என்றால் பனை மட்டை தான், அது இல்லைன்னு சொல்லல. அதுல செய்த தேரில் அவன் வருவான் என்பதுதான் எல்லாரும் எழுதியிருக்கிறார்கள். நான் மட்டும் வேறு மாதிரி கொஞ்சம் சிந்தித்து சொல்லுகிறேன். மடல் என்றால் ஆகு பெயராக பனையை குறிக்கும். ஏன்னா மட்டையினுடைய ஆகு பெயர் திணை ஆகு பெயர்னு வரும். திணை ஆகு பெயர் உண்டு. அதனால தமிழனுடைய வாழ்வு உழவும் பனையும் தான். உழுதான், பயிரிட்டான், இந்த பனை ஏறி பிழைத்தான். அதுதான் நிறைய. அதனால்தான் தமிழன் என்றால் பனை, பனை என்றால் தமிழன். அவனுக்குரிய அடையாளம் அதுதான். பனையும் தமிழனும் பிரிக்க முடியாதவை. அந்த பனை ஏறி வீழ்வேன் என்றுதான் சொல்லி இருப்பான். இன்னொன்றும் சொல்லுகிறேன், பெண் சொல்வதில்லைன்னு இருக்கு தொல்காப்பியத்துல. நான் மடலேறி வருவேன் என்று எந்த பெண்ணும் சொல்லுவதில்லை. ஏன்? அப்பொழுது பனை ஏறுவதில்லை. இப்பொழுது பெண் ஏறுகின்றனர். அதுக்கு வெள்ள கடிதெல்லாம் வந்து விட்டது. அவர்களே பனை ஏறுகிறார்கள். அப்பொழுது பெண் பனை ஏறுவது இல்லை. அதனால அவர் சொல்றதில்லை. நான் மடலேறி வருவேன் என்று சொல்வதில்லை என்று தொல்காப்பியத்திலும் இருக்கிறது. எல்லா சங்க இலக்கியத்திலையும் அதான் சொல்லுகிறார்கள். பெண் வந்து மடலேறி வருவேன் என்று சொல்வதில்லை. சரி, அது ஒரு சமயம் ஆணாதிக்கமாக கூட இருக்கலாம். அவர் மட்டும் தேர் ஏறி வரலாம், அவர் வரக்கூடாதுன்னு கூட இருந்து இருக்கலாம். பிற்காலத்துலதான் அது வந்துருக்கு. தொடக்க காலத்தில் அது இல்லை. ஏன்னா பனை ஏறுகின்ற பழக்கம் அவர்களுக்கு இல்லை. அதே மாதிரிதான் கடல்ல போறது இல்லைன்னு ஒரு பழக்கம் இருக்கு. கடல்ல பெண்களை கூட்டின்னு போறது இல்லை, பெண்ணை கூட்டும் போறது இல்லை. ஏன் கூட்டும் போறது இல்லை? கடல் பயணம் ஒரு அச்சம் மிகுந்த பயணம். அதை ஒரு தலைவன் மேற்கொள்கிறான் என்று சொன்னால் தலைவியையும் உடன் அழைத்து கொண்டு போனால் ஒரு சிறிய அலை, ஒரு பெரிய அலை வந்து மோதனா கூட ஐயோ என்று அலறி விடுவார்கள், துன்பப்படுவார்கள். அதனால் அழைத்து கொண்டு போவதில்லையே தவிர பெண்ணை அழைத்து கொண்டு போவதில்லை என்ற ஆணாதிக்கத்தன்மை தமிழரிடம் இல்லை. அதே மாதிரி இந்த செய்தியும் அப்படித்தான். இது பாருங்க, கலந்த பொழுது காட்சியும் அன்ன என்பது இயற்கை புணர்ச்சி நிகழ்ந்த காலமும். அது அந்த இயற்கை புணர்ச்சிக்காக தான் இவ்வளவு தூரம் சொன்னேன். இந்த குறுந்தொகையில ஒரு பாடல் இருக்குது. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளி யானும் நீயும் எம்முறை அறிந்தோ செம்புல பேர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்பது ஒரு செய்தி. இதனுடைய பொருள் என்ன சொல்லுகிறார்கள்? இதுவும் ஆணாதிக்க தன்மையில் தான் பொருள் சொல்லுகிறார்கள். அதாவது இல்ல, கடவுள் நம்பிக்கை. அதாவது நீ யாரோ நான் யாரோ தெரியாது, உங்க அம்மா யாரோ எங்க அம்மா யாரோ தெரியாது, இருந்தாலும் நம்ம ஒன்னா சேர்ந்துட்டோம், அதனால நம்மளை யாரும் பிரித்து வைக்க முடியாது
கடவுள் தான் நம்மளை பிடிச்சி வச்சிருக்காருன்ற பொருள்ல அத நுட்பமா சொல்லுகிறார்கள். அது இல்லை. நடந்தது என்னவென்றால், தமிழ் பண்பாட்டில் களவு வாழ்க்கை 2 பேரும் கலந்து பேசி முடிவு செய்து பிறகுதான் கற்பு வாழ்க்கைக்கு வர வேண்டும். பிறகுதான் உடல் உறவு கொள்ளுவார்கள். தமிழருடைய பண்பாட்டில் உள்ள உறவு உண்டே தவிர உடல் உறவு கிடையாது. இது என்ன நடந்தது? உடல் உறவு நடந்து விட்டது. இப்பொழுது அவள் அச்சப்படுகிறாள். தலைவி என்ன அச்சப்படுகிறாள்? ஐயோ, உடல் உறவு கொண்டுட்டுமே, இவன் கடைசி வரை நம்மை காப்பாற்றுவானா, நல்லவனா கெட்டவனா என்று ஐயப்பட்டவளுக்கு சொல்லுகின்ற ஆறுதல் மொழிதான், உறுதிமொழிதான் அந்த பாடல். அது என்ன சொல்லுகிறான்? உங்க அம்மா யாரோ எனக்கு தெரியாது, எங்க அம்மா யாரோ தெரியாது, நீ யாரோ தெரியாது, நான் யாரோ ஏற்கனவே சந்திக்கல, இருந்தாலும் நாம ஒன்னா கூடிட்டோம். இது எப்படி இருக்குதுன்னா, சிவந்த மண் நிலத்துல மழை பெய்து ஒன்றாக கலந்து விட்டது. அந்த காலத்துல பிரிக்க முடியாது, இப்ப பிரிக்கலாம். அதை பிரிக்க முடியாத போல நம்ம யாராலும் பிரிக்க முடியாது. நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று உறுதி தருகிறான். அதான் நடந்தது. இது தமிழர் வாழ்வுல இப்படி 1, 2 நடக்கும். சரி. அதாவது இலக்கியம் 2 ஐயா. 1 கற்பனையாகவும் பாடுகிறார்கள், கண்டதையும் கேட்டதையும் பாடுகிறார்கள். இது நடந்தது கொஞ்சமா இருக்கும், அதை விரிவுபடுத்தி இப்படி சொல்லியிருக்கிறார் தொல்காப்பியர்னு சொல்றது உண்டு. ஏன் மக்கள் இப்படி வாழட்டும், இப்படி வாழ்ந்தார் என்று சொல்லுகிறது ஒரு சிறப்புக்காக சொல்லப்படுகிறது. இதுதான் உண்மை. எந்த இலக்கியம் சரி, அது சிலப்பதிகாரம் இருந்தாலும் மணிமேகலையா இருந்தாலும் ஏதாவது ஒரு கரு கிடைத்திருக்கும், அதை வைத்துக் கொண்டு பின்னப்படுவதுதான். முழுக்க முழுக்க வரலாறு கிடையாது, முழுக்க முழுக்க அதுக்கு செய்திகள் கிடையாது. ஏதோ ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு அந்த நீதியை உரைக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், அதை வைத்து பாடுவதுதான். சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகளுடைய முக்கிய நோக்கம், மூவரும் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். அதுதான் அவருடைய முக்கிய நோக்கம். என்னன்னா, சேரனும் சோழனும் பாண்டியனும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், இவர்களை ஒற்றுமைப்படுத்தணும்னு நினைக்கிறார். அதனாலதான் சேர நாட்டையும் சோழ நாட்டையும் பாண்டி நாட்டையும் இணைத்து அந்த கதை வருகிறது. இயற்கை புணர்ச்சி என்பது வகை ஒன்று. உடனே அவர் தன்னை பறிகொடுத்து விடுவது. அதற்கும் முன்னதாகி வழிநிலை காட்சி நிகழ்ந்த காலம், முன் நூற்பாவில் குறித்த கொண்டு தலை கடிந்த காலத்தினை, கொண்டு தலை கடிந்தன அழைத்து கொண்டு போவது. அதை இப்பொழுது இழுத்துக்கிட்டு போயிட்டான், அவ ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இது அப்பொழுது உடன்போக்கு என்கின்ற ஒரு உயர்ந்த பெயர் வைத்திருந்தார்கள். அது எவ்வளவு இந்த தமிழ் பண்பாடு, தமிழ் இந்த குமுகாயம் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்திருக்கிறது என்பதை நாம் இப்போது கணக்கு போடலாம். அதாவது ஒரு இழிந்த சொல்லை கொள்ள கணியன் பாலம் கூட அதான் சொல்லியிருக்காரு. ஒரு இழிந்த சமுதாயத்துலதான் ஒரு இழிந்த சொல் பிறக்கும். ஒரு ஆதிக்கம் செலுத்துகின்ற சமுதாயத்தில்தான் ஆதிக்க சொற்கள் இருக்கும். இதுல நல்ல சொல்லே இருக்கிறது. அப்படின்னா எவ்வளவு பண்பாட்டோட வாழ்ந்திருக்கிறார் என்பதை இதை நாம் புரிந்து கொள்ளலாம். தமிழர்கள் எவ்வளவு பண்பாட்டோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது அது இழுத்து கொண்டு போனான் என்றோ ஓடி போனார்கள் என்றோ சொல்லாமல், உடன் சென்று விட்டாள் என்ற ஒரு செய்தியை என்ன அருமையான ஒரு சொல்லால பயன்படுத்தி இருக்கிறார். பிறகு கொண்டு தலை கைதலாகிய குறிஞ்சி பாலை நிலங்களுக்குரிய இருவகை இளவேனில் முதுவேனில் வேனிற்கண் நிகழும் என்பதாம். இதுவும் 2 பிரிவுன்னு வச்சிருக்காங்க. இளவேனில் காலம், புதுவேனில் காலம். கொண்டு தலை கழிதல் என்பது தலைவன் தலைவியை உடனழைத்து செல்லுதலாகும். இந்த நூற்பாவில் குறித்த பொழுதும் காட்சியும் ஆகிய குறிஞ்சிக்கும் பாலைக்கும் உரிய இருவகை வேனிற்காலம் நிகழும் என்பதாகும். இது குறிஞ்சிக்குரியது 2 காலம் உண்டுன்றார். அதாவது முதுவேனில், இளவேனில், முதுவேனில் என்றும் குறிஞ்சிக்கு உரியது. சரி. காதலர் இருவரும் முதல் எதிர்ப்படுதல், முதல்ல சந்திக்கிறார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ளுதல், இவை இருநிலையும் கைக்கிளை என்பால் படும். இது கூட வச்சுக்கலான்றார்.
கைக்கிளை என்பது என்ன? இன்னும் பருவம் எய்தாத ஒரு பெண்ணின் மீது, ஒரு சிறுமி மீது ஏற்கனவே ஒரு தலைவன் ஒரு பக்க காதல் கொள்வது, அவளை பற்றியே நினைப்பது, அவளை பற்றியே பேசுவது, அவளை பற்றியே பாடுவது, அவளை பற்றியே இயங்குவது, இப்படி நடப்பதுதான் ஒருதலை காமம். அதுதான் கைக்கிளை. இதுவும் கைக்கிளையில சேர்க்கலாம்னு சொல்றார். எதுவே? அதாவது காதலர் இருவரும் எதிர்ப்படுதல், இருவரும் ஒருவரை கண்டுகொள்ளுதல், இவை இருநிலையும் கைக்கிளை என்பாற்படும். இருவரும் மாறி இதயம் புகும் முன்னுன்றம். அதுதான் முக்கியம். இப்ப என்னாச்சு? இருவரும் ஒன்று சந்தித்து இவருடைய இந்த அம்மாவ தலைவனுடைய உள்ளம் மனம் தலைவனிடத்திலும், தலைவனுடைய மனம் உள்ளம் தலைவனிடத்திலும் போகா முன் கைக்கிளை என்றார். போயிடுச்சுன்னா கைக்கிளை கிடையாது. ஆமா, ஒருவேளை காதல்னாக்க ரெண்டு பேரும் நினைச்சாதானே. அவ அதை பத்தியே கவலைப்படல. அவ பருவம் எய்தாதவள். அதான் முக்கியம். அதான் எல்லா இலக்கியத்திலும் அதான் சொல்லுது. ஒருதலை காமம்ன்றது பெரும்பாலும் ஒரு இப்படியும் கொண்டு போயிடலாம். அப்ப இதை சொல்லும் போது அதை கொண்டு போனா என்ன, நீங்க நினைக்கிற மாதிரி அவ பருவம் எழுதியுள்ள கூட இருக்கலாம். அவள் இதனை விரும்பாதவள விரும்புறதும் அந்த கைக்கிளையெல்லாம் சேரும். ஆனால் உரை எழுதிய அத்தனை ஆசிரியர்களும் சிறுமி பருவம் எழுதாதவள் தான் எழுதியிருக்கான். சொல்லு இருக்குதுன்னா சொல்லு இல்லை, சொல்லுவா பேர் சொல்லல. சொல்லுவா பேர் கைக்கிளைன்னு தான் சொல்ற. சரி, இருவரும் மாறி இதயம் புகுமுன் ஏற்படும் நோக்குதல், அதற்கு முற்பட எதிர்பாராது எதிர்ப்படுதல், ஐந்திணை ஒழுக்கத்திற்கு முன் நிகழ்வன. ஐந்திணை ஒழுக்கம்ன்றது என்ன? இருவரும் ஒருவர் களவு வாழ்க்கையிலிருந்து கற்பு வாழ்க்கை போறது, அன்புடை காமம். இருவரும் ஒத்து மனம் முடித்து கொண்டு வாழ்வதுதான் அன்புடை காமம். அது 5 திணைக்கும் உண்டு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறை. இந்த 7 திணையில கைக்கிளை முதலும் பெருந்திணை இறுதியுமா இருக்கிறது. கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம். அதுதான் விரும்பாதவளை போய் வன்புணர்வு பண்றது, விரும்பாதவளை வழியை அழைத்து கொண்டு போவது, இதெல்லாம் பெருந்திணையில் வரும். அதுல சேர்த்துட்டாங்க. சரி, தலைமகன் தலைமகளை கண்ட போது மனமகிழ்ச்சி உலகாகும், காலமும் நேருக்கு நேராக எதிர்ப்படுதலும் ஆகிய இவையும் ஓரிடத்து நிகழும் உரிப்பொருளாகும். அதாவது கைக்கிளையில் நிகழும் உரிப்பொருளாகும். கொண்டு தலைக்கடிதல் என்பது தலைவியை பெற்றோர் மனம் செய்து தர மறுத்த போதும் அதுதான். ஏற்கனவே இவங்க 2 பேரும் மனம் ஒத்துட்டாங்க, ஆனா அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? மனம் முறிவு மாதிரிதான். ஆனா அதுவும் கைக்கிளையில சேரும்ன்றார். கொண்டு தலைக்கழிதல் என்பது தலைவியை பெற்றோர் மனம் செய்து தர மறுத்த போது தலைவன் தலைவியை அழைத்து கொண்டு போதல், இதன் பெயர் உடன்போக்கு. தரமாட்டான்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்லலாம். அதை நீட்டிக்கலாம். முதல்ல போய் கேட்கறான், தரமாட்டேன்னு சொல்றாங்க. மடலேறி வருவேன்றான், மடலேறி வருகிறான். அப்பொழுதும் தரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்பொழுது என்ன சொல்லுவான்? நான் வரையேறி வீழ்வேன்னு சொல்றான். அதனாலதான் நான் இதை மடலேறி வீழ்வேன் என்று ஆக்கியிருக்கிறேன். அடுத்த சொல் எதுன்னா வரையேறி வீழ்வேன். வரையேறி வீழ்வேன்னா மலையிலிருந்து விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன்னு அர்த்தம், பொருள். அப்ப முன்ன சொன்னது மட்டும் மடலேறி வருவேன்னு இருக்கு. இத நானா அது செய்து அதனுடைய தொடர்பு படுத்தி கொண்டது என்னன்னு கேட்டா, பனை அதிகமா இருந்ததுனால பனையேறி வீழ்வேன்னு சொல்லியிருப்பான், அல்லது மடலேறி வீழ்வேன்னு சொல்லியிருப்பான். அப்படி சொல்லக்கூடாதுன்னு யாரோ மாத்தி அதை மடலேறி வருவேன்னு சொல்லி அந்த பனை மட்டையில சேர் செய்து அது உடலெல்லாம் அறுக்க அறுக்க அவன் வருவான். அப்போதுதான் இந்த பெண்ணை கொடுப்பான். அதுலயும் இன்னொரு செய்தி இருக்கிறது. ரொம்ப இந்த தமிழர் எப்படி வாழ்ந்திருக்கிறான் என்பதுக்கு இவையெல்லாம் ஒரு செய்தி. அவன் படித்த தலைவனாக இருந்தால்
அந்த தலைவனுடைய பெயரையும் அவருடைய பெயரையும் எழுதி ஒரு கொடியை அந்த தேரில் நட்டிருப்பான், கட்டியிருப்பான். படிக்காதவனா இருந்தா சும்மா வரலாம்ல, இல்லையா? அவளுடைய படத்தையும் இவனுடைய படத்தையும் எழுதி வருவாங்க. அப்போ ஓவியத்தில் கலைஞர் இருக்கலாம். அவன் கல்வியை கற்கலன்னாலும் ஓவியம் கற்றுக்கிறான். இதிலிருந்து இன்னொன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். மனிதன் தமிழன் முதலில் கற்றுக்கொண்டது ஓவியம். ஏன்னா அது ஏற்கனவே இந்த மொழி வளர்ப்பதற்கு மூல காரணமா இருந்ததே அதுதான். மொழி அவனுக்கு தெரியல, பேச்சு வரல. அப்பொழுது அந்த பேச்சை சொற்றொடரை எப்படி செய்து காட்டுவது என்பதற்காக ஒரு மரத்தை போட்டு அதில் ஒரு ஆளை போட்டான். அதுக்கு பொருள் என்னன்னா, இந்த மரத்தில் ஏறி காயை பறி. இப்படித்தான் அவனுடைய தொடக்க சித்திர எழுத்துக்களாக இருந்தது. பிறகுதான் அவன் பேச்சை கற்றுக்கொண்டான். சரி, அதுக்கடுத்து அவ்வாறு பிரிந்த போது தாயார் வருந்துதலும், பிரிந்த அவர் இடைச்சுரத்தில் வருந்துதலும். இடைச்சுரம்னா இடைவழி, அதாவது பாலைவனத்தில். சுரம் என்ற சொல்லு தூய தமிழ் சொல். சுரம்னா வெப்பம், சுரம்னாக பாறை. அதாவது சுரம் என்றால் அதுதான் காய்ச்சலை போய் தமிழன் சுரம்னு சொன்னான். அது சமஸ்கிருதக்காரர்கள் ஜுரம் என்று மாற்றிக்கொண்டார்கள். ஆமா ஆமா, துருதான். விழுந்துதலும் இவை போல்வனவும் பாலைத்திணைக்கு உரியவை. ஏன்னா பிரிவுன்னு வந்து விட்டாலே அவரே அழைச்சு போனாலும் சரி, அவங்களே போனாலும் சரி, அது பாலைவனம் தான். பாலை திணையில் தான் சேரும். இவை போல்வனவும் பாலைத்திணைக்கு உரியனவே. உடன்போக்கு இருவரும் உடன்கூடி இருப்பின் பாலையாகுமா என்றால், 2 பேர் பிரிஞ்சு இருக்காங்க இல்லையா? பிரிஞ்சு இருந்தாலும் பிரிஞ்சு போனாலும் 2 பேர் ஒண்ணா இருக்காங்க. குடும்பத்தை விட்டு தான் பிரிஞ்சு இருக்காங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறார்கள். ஆனா தலைவன் ஒண்ணா இருக்கிறாங்கல்ல, அது ஐயம் பாருங்க. உடன்போக்கில் இருவரும் உடன்கூடி இருப்பின் பாலையாகுமா என்றால் அங்கு பிரிவு உணர்ச்சியே மேலோங்கி நிற்குமாதலால். ஐயோ விட்டு வந்துட்டோமேன்னா இருப்பாங்க. பிரிவு உணர்ச்சியே மேலோங்கி நிற்குமாதலால் அதுவும் பாலையே என்பர் சான்றோர். இங்கு கைக்கிளை திணை, ஆனால் இருபெரும்பாலும் குறிஞ்சி திணைக்கும் உரியதாகும். இதுவும் குறிஞ்சி திணைக்கு உரியதாகும் அப்படின்னு சொல்லிட்டார். இதுல ஒரு சிக்கல்கள் வரும் தான் செய்யும். ஏன்னா ஒரே ஆசிரியர்கள் எல்லாரும் ஒன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தொல்காப்பிய செய்யுளை வைத்துக் கொண்டு அவரவர்கள் கருதியதை சொல்லுகிறார்கள். தமிழனுக்கு என்ன தேவையோ, தமிழ் குடும்பத்தில் என்ன நடந்திருக்குமோ அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதற் பொருளின் திட்டம், அதாவது அது ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க. முதற் பொருளுக்கு என்ன? 963 முதல் எனப்படுவது ஆயிரு வகைத்தே. அதாவது முதற் பொருள் என சொல்ல பெறுவது நிலமும் பொழுதுமாகும். இப்போதான் அதுக்கு வர. பிறகு அடுத்து கருப்பொருள். இப்போ இது ஏற்கனவே நிலமும் பொழுதும் என்னன்றதெல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கு நூற்பா இதுதான். முதல் எனப்படுவது ஆயிரு வகைத்தே. அது முதற் பொருள் என சொல்ல பெறுவது நிலமும், அடுத்தது பொழுதுமாகும். அதுவும் முதல் பொருள் தான். ஆனா அதுலயும் நிலத்தை முதல்ல சொல்றாரு, பொழுது அடுத்து சொல்றாரு. சரி, இப்ப கருப்பொருள்னா என்ன? இது 964வது நூற்பா. தெய்வம் பாடல்ல இருக்கு. அன்றைக்கு கூட கேட்டாங்க, தெய்வம் கடவுள் தானே. அப்ப கடவுள்னு சொல்லியிருக்கலாமே. கடவுள் சொல்லு தொல்காப்பியத்தில் இல்லைன்னா பரவாயில்ல. 3 இடத்துல கடவுள் என்ற சொல்லு வருது. அடுத்து நம்ம பார்க்க போறோம். அப்படி வரும்போது இங்க ஏன் கடவுள்னு சொல்லல, தெய்வம்னு சொல்றாரு? தெய்வம் என்ற சொல்லு தீயிலிருந்து உருவானது. அது வணங்கத்தக்கதாக அஞ்சியவர்கள் வணங்கினார்கள். ஆனால் தெய்வம் என்ற சொல்லுக்கு சான்றோர் அனைவரும் சான்றோர் என்றுதான் தோன்றிருக்கிறார். உயர்ந்தோர், சான்றோர், மேலானோர், இவையெல்லாம் தெய்வம் தான். இதைத்தான் திருவள்ளுவரும் சொல்லுகிறார். அதாவது
கடைசியா அந்த தெய்வத்துல கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்றாரு இல்லையா? அப்படின்னா எத்தனை தெய்வம் இருக்கு அதோட இவனையும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க? அது இல்லை. மேலோர் கூட்டம், அந்த தெய்வத்தோர் மேலோர்களுடைய கூட்டத்துல அவனை சேர்த்துக் கொள்வார்கள், அவ்வளவுதான். சரி, இத பார்ப்போம். தெய்வம் என்பது கடவுள் என்று ஏன் அவர் கூறவில்லை? இப்ப நான் கேட்கிறேன், கடவுள் என்று கடவுளாக இருந்தால் கடவுள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனா தொல்காப்பியர் 3 இடத்துல கடவுள் என்ற சொல்றாரு. அதற்கு நம்ம புலவர் குழந்தை துறவின்னு தான் பொருள் கொடுத்திருக்காரு. கடவுள் என்று சொன்னால் உள் கடந்தவர்னு அர்த்தம். அதான் அதுல எல்லாரும் பொருள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உலகத்தை கடந்தவர் என்று ஒரு பொருளும், உள்ளத்தை கடந்தவர் என்று ஒரு பொருளும், குடும்பத்தை கடந்தவர் என்று அவர் சொல்றார். அவ்வளவுதான். குடும்பத்தை கடந்தவர் துறவி, அவ்வளவுதான். உள் கடத்தல் திருவள்ளுவரும் இவரைத்தான் சொல்லுகிறார். திருவள்ளுவர் பல இடத்துல துறவன் வந்துருக்கிறிய அங்க எல்லாம் சொல்ற இடத்துல பூரா அவனுடைய குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி ஒரு நிலைக்கு கொண்டு வந்த பிறகு அவர் குடும்பத்திலிருந்து துறவு பெற வேண்டும். என்ன துறவு? நீ குடும்பத்திலே இருந்து கொண்டே மக்கள் தொண்டு செய்ய வேண்டும், பொது தொண்டு செய்ய வேண்டும். உங்க குடும்பத்துக்கு வேண்டியதை செய்தாச்சு இல்லையா? பிறகு பொதுமக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அது குடும்ப துறவுன்றார். என்ன? கணவன் மனைவியாகவும் இருக்கலாம், உடல் உறவு இருக்காது. இதைத்தான் அவர் துறவுன்றாரு திருவள்ளுவர். அந்த துறவு வேறு. அவர் சொல்ற தவம் என்பது வேறு. தவம் என்றால் காவி உடை உடுத்தி கொண்டு காட்டில் போய் உட்கார்ந்து கொள்வது இல்லை. தவம் என்பது உறுதி, உறுதியாக இருப்பது. எதிலையும் உறுதியாக இருப்பது உறுதி. மந்திரம் என்பதும் உறுதி, கற்பு என்பதும் உறுதி. இவையெல்லாம் மந்திரம் என்ற சொல்லுக்கு அதான் மண் திறம் என்றாரு. சங்க இலக்கியத்துல வர்ற மண் திறம் மந்திரத்துக்கு என்ன சொல்றாரு? இடையினராதான் இருக்கு. உறுதி, அதாவது கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு, அடிக்கடி அதையே சிந்திப்பது, அதுதான் மந்திரம். அடிக்கடி அதையே சொல்லிக் கொண்டிருப்பது. மண் திறம்னா மந்திரம் என்பது உறுதியானது, அடிக்கடி சிந்திப்பது என்று பொருள். சரி, தெய்வம் உணாவே மரம், மாமரம் சேர்த்துக்கூடாது. மா மரம், மா என்றால் விலங்கு, மரம் என்றால் மரம், செடி கொடிகள். தெய்வம் உணாவே மா மரம் புல் பறை செய்தி யாழின் பகுதியோடு தொகை தொகுத்து அவ்வகை பிறவும் கரு என மொழிவ. இத கரு என்றாலே தொடக்கம், கரு என்றாலே முதல், கரு என்றாலே அதாவது எல்லாம் அது எங்க உண்டாகிற இடம். கரு என்றாலே உண்டாகுதல். கருமை என்பது இரண்டாவது பொருள். முதல் பொருள் தொடக்கம், தோன்றுதல், உண்டாதல். இதுதான் கருக்கு பொருள். முதல். தெய்வம் கடவுள் என்று ஏன் கூறவில்லை? தெய்வம் சிறு தெய்வம் காத்தமுத்து தெரியும். நான் நேற்று சொன்னது மறுபடியும் நான் சொல்ல வேண்டியதில்லை. அதாவது ஊரை காத்தவர்கள் தெய்வமாக்கப்பட்டார்கள்னா மனிதனை விட உயர்ந்தவன் கருதினார்கள், வேற ஒன்றும் இல்லை. மக்களை காத்தவர்கள் அவன் காத்தமுத்துனாங்க, அப்புறம் மன்னார் சாமின்னாங்க, கருப்பண்ண சாமின்னாங்க, பொன்னர் சங்கர், மதுரை வீரன், இவர்கள் எல்லாம் ஊரை காத்தவர்கள். அந்த காலத்துல ஊரை காப்பதற்கென்று அவர்களை நியமித்து அதாவது ஏற்பாடு செய்வார்கள். அவர்கள் அகவை முதிர்ந்து இறந்து போனால் அவரை வணங்க தொடங்கினார்கள். அவரைத்தான் சிறு தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ சிறு தெய்வம் ஏன் சொன்னாங்க? முதல்ல தெய்வம்னு சொன்னவங்க சிறு தெய்வம் ஏன்னு சொன்னாங்க? பெரிய தெய்வத்தை கொண்டு வந்துட்டாங்க வெளியில இருந்து. பரமசிவன், மகாவிஷ்ணு, திருமாலு, பிள்ளையாரு, முருகன், சுப்பிரமணியன் எல்லாம் வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் வந்தவங்க இவங்க பெரிய கடவுள் ஆயிட்டாங்க, இவங்க சிறு கடவுள் ஆயிட்டாங்க. இவர்கள் தான் உண்மையாக இருந்தவர்கள். சரி, உணவு தெய்வம் உணவு, விலங்கு, மரம், செடி கொடி, பறவை, பிற பறை, அந்த அந்த நிலத்துக்குரிய பறை. இப்ப பாத்துங்க, அந்த நிலத்துக்குரிய தெய்வம், அந்த நிலத்துக்குரிய உணவு, அந்த நிலத்துக்குரிய விலங்கு,
அந்த நிலத்துக்குரிய மரம், அந்த நிலத்துக்குரிய பறவை, அந்த நிலத்துக்குரிய பறை, அந்த நிலத்துக்குரிய செய்தி, மக்களும் அதன் தொழில்களும். செய்தி என்பது தொழிலும் குறிக்கும். யாழ், அந்த நிலத்துக்குரிய யாழ், அந்த நிலத்துக்குரிய பிற என்றும் கொடுத்துட்டார். இவையெல்லாம் இந்த ஒவ்வொரு நிலத்துக்கும் இது இவை இவை என்று சொல்லிவிட்டு கலந்தும் வரலாம். இவை கலந்தும் வரலாம், அதாவது வரும், வரலாம்ன்ற மட்டத்தில் வரும். எல்லாம் பலவாறு விரித்துரைப்பர், இவற்றை கருப்பொருள் என்பர் கற்று துறைபோகிய சான்றோர். இப்ப பார்க்கலாம், ஒவ்வொரு நிலத்துக்கும் கருப்பொருள்கள். முல்லை நிலத்துக்கு என்னன்னு சொல்றார். முல்லை நிலத்துக்கு நான் போட்டிருக்கேன் ஆள்பவன் தெய்வம்னு கொடுக்கல. ஆள்பவன் ஆள்றதுக்கு தான் முடியும். அதாவது ஒவ்வொரு நிலத்தையும் அவன் சின்ன சின்ன ஊரெல்லாம் பிடிச்சாங்கன்னு கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் இது இருக்குமே தவிர 4 நிலத்துக்கு 4 கடவுள் என்று சொன்னால் பெரிய கடவுளுக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடும். இப்ப பரமசிவனுக்கு என்ன வேலை, மகாவிஷ்ணுக்கு என்ன வேலை, கண்ணனுக்கு என்ன வேலை, பிள்ளையாருக்கு என்ன வேலை, முருகனுக்கு என்ன வேலை இல்லாம போயிடும். அதனால ஒவ்வொரு நிலத்துக்கு ஒரு கடவுள் இருக்க முடியாது. ஒவ்வொரு நிலத்துக்கு ஒரு மன்னன் இருக்கலாம், ஒரு ஆள்பவன் இருக்கலாம், இருக்க முடியும். அதுதான் இயல்பு. அதனால கருப்பன் என்று கொடுத்திருக்கிறேன். என்றால் மாயோன் என்றால் கருப்புன்னு பொருள். மாயோன் கருப்பன். இதை நான் மட்டும் சொல்லல. வர வேண்டிய உணவு, காதல் இலக்கியத்துல வருகின்ற அந்த உரிமை பொருள், காதல் இலக்கியத்துல வர வேண்டிய தொழில், இவையெல்லாம் இப்படி இருந்தால் அது முல்லை நிலம், இப்படி இருந்தால் அது மருத நிலம், இப்படி இருந்தால் என்று அடையாளம் கண்டுகொள்வதற்காகத்தான் இவை பார்க்கலாம். அதாவது உணவு, முல்லை நிலத்துக்கு உணவு வரகு முதிரை. இப்ப பாருங்க, முல்லை நிலத்துல வரகு முதிரை தான் அந்த காலத்துல விதைத்து பயிராக்கி இருக்கிறார்கள். இப்போது எல்லா நிலமும் பயிரிட முடியும். மலை மீதே பயிரிடுகிறார்கள். அது குறிஞ்சி, குறிஞ்சி நிலத்திலேயே பயிரிடுகிறார்கள். இப்போ பயிர் வயலும் வயல் சார்ந்த இடம் தான் மருதம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், இப்போ குறிஞ்சி நிலத்திலேயே பயிரிடுகிறோம். இப்போது சரி, தொழில் செய்தி என்றால் தொழில் என்றே பொருள். அது பசு மேய்த்தல். இப்போ அது மட்டும்தானா செய்தார்கள். இப்போ முல்லை நிலத்தில் ஆனா பசு மேய்த்தல் மட்டும் இல்லை. முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த பகுதியும். கனி பறிக்கிறார்கள், காய் பறிக்கிறார்கள், கிழங்கு அகழ்கிறார்கள், கீரையை உண்கிறார்கள், இதெல்லாம் இருக்கு. ஆனால் இறைச்சியும், அதாவது விலங்கை அடித்து இறைச்சியும் உண்ணுகிறார்கள். ஆனா உணவு என்ன போட்டிருக்காங்க, அங்க பண் முல்லை பண் மலை. என்ன இங்க பார்க்க வேண்டியது என்றால், பெயர் சூட்டும் பொழுது மக்கள், அதாவது மனிதனையோ மனிதனை சார்ந்தவற்றவற்றையோ வைத்து ஊருக்கு பெயரிடவில்லை. இயற்கை பொருளை வைத்தே ஊருக்கு பெயரிட்டிருக்கிறார்கள், நிலத்துக்கு பெயரிட்டு இருக்கிறார்கள். இது பாருங்க, முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என்பது இவை அனைத்தும் மலர், இவை அனைத்தும் தாவரம், இவை அனைத்தும் செடி, மரம், செடி, கொடி, பூக்கள். அப்போ இந்த அடையாளம் காட்டுவதற்காக ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு பயிரை வைத்து விட்டார். இப்போ முல்லை என்பது காடும் காடு சார்ந்த பகுதியும், அங்கே மரம், கொன்றை, குறுந்து என்று சொல்லுகிறார். அப்ப இந்த கொன்றை மரமும் குறுந்தும் வேற நிலத்தில கூட இருக்கும், குறிஞ்சி நிலத்துல இருக்கும். அது முக்கியம் இல்லை. அங்க மருத நிலத்தை பற்றி நீ, முல்லை நிலத்தை பற்றி நீ பாடும்பொழுது, முல்லை நில காதல் செய்தியை நீ அறிவிக்கும் பொழுது அங்கே இந்த கொன்றையும் குறுந்தும் இருப்பது சிறப்பு. அதுதான் சிறப்பு. பறவை என்னது, காணாங்கோழி என்றார். இப்போ முல்லை நிலத்துல வெறும் காணாங்கோழி தானா இருக்கு, மயில் இருக்கே, மயில் கூட இருக்கு. அது குறிஞ்சி நிலத்தினுடைய பறவை. ஆனால் காட்டிலையும் இருக்கும். அது என்ன சொல்றாரு, எதுக்கு உரியதோ
அதுதான் சிறப்பு. மற்றதுக்கு வரலாம், ஆனால் சிறப்பு இல்லை, அவ்வளவுதான். அதே மாதிரி பறை என்பது ஏறுகோள் பறை. ஏறுகோள் பறை என்பது ஏறு ஏறு என்பது காளை. காளையினுடைய தோளில் செய்த பறை என்று இன்னொருத்தர் எழுதுறாரு. இல்ல இல்ல, அவன் காளையை அடக்கும் பொழுது இசைக்கிற பறைன்னு ஒருத்தர். நல்லா இருக்காது. அதாவது அது மட்டும் இல்லை, இப்ப இது வந்தாரு, அவரு கூட சொல்றாரு, நம்ம வள்ளிநாயகன் சொல்றாரு, மிருதங்கம் தவில் எந்த மரத்துல செய்யணும்னு அவங்க தேர்ந்து எடுத்துதான் செய்கிறார்கள். அதை போல ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு ஒரு மரம், ஒரு ஒரு தோல் என்று இருக்கிறது. இன்ன கருவிக்கு இன்ன தோல் தான் செய்ய எடுத்து அந்த கருவியை உருவாக்க வேண்டும் என்றும் இருக்கிறது. அதே மாதிரி சிலை செய்வதற்கு எந்த கல் சரியாக இருக்கும், சிலை செதுக்குவதற்கு எந்த கல் சரியாக இருக்கும்னா அந்த சிற்பியை கேட்டதான் தெரியும். அவர் தட்டி பார்த்து சொல்லுவார். இதுலதான் ஒரு செய்தி வந்தது. ஒருவர் ஒரு பாறையை காட்டி இது சிலை செய்ய முடியுமான்னு அவர் தட்டி பார்த்துட்டு செய்ய முடியாது, இது தேரை பாய்ந்ததுன்றார். தேரை பாய்ந்தவங்கன்னா நம்மால என்ன பண்ணிட்டான், அந்த பாறைக்குள்ள தேரை வாழுதுன்னு கதை கட்டி. பாறைக்குள்ள தேரை வாழுமா? எப்படி வாழும்? அத கூட இறைவன் காப்பாத்துறாருன்னு செய்தி சொல்லி பாடி வந்துட்டாங்க. பாறைக்குள்ள மூச்சு விடாமல் எப்படி ஒரு உயிர் வாழ முடியும்? அதுக்கு உயிர்னு பேரு. ஒரு பாறைக்குள்ள ஒரு உயிர் வாழ வேண்டுமானால் காற்று வேண்டாமா, வெப்பம் வேண்டாமா, அல்லது உணவு வேண்டாமா, நீர் வேண்டாமா? எப்படி வாழும்? அது என்ன செய்தி தெரியுமா? தேரை பாய்தல் என்றால் பயன்படாத பாறைன்னு அர்த்தம். தேர்வு இல்லாதது, தேராதது, பயனற்றதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தென்னையில அதாவது சில தென்னை காய் இருக்குல்ல, காய்க்காது, அது ஒல்லியா மாறிடும், ஒரு மாதிரி ஆயிடும். அதை இது தேரை பாய்ந்தது என்று சொல்லிவிடுவார். அது தேரை பாய்ந்ததுன்னா தேராததுன்னு அர்த்தம், தேரவில்லை. அது போய் தேரை மூந்து பார்த்துச்சு, தேரை அதை நக்கிடுச்சு, அதனால வளரலன்னு கதை கட்டி விட்டுட்டாங்க. நம்ம ஆளுங்களுக்கு கதை கட்டுறதுக்குன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை கதை கட்டுறது. அது இல்லை. தேரை பாய்தல் என்றால் பயனற்ற மரம், பயனற்ற கல்லு, பயனற்ற செய்தி என்று பொருளை தவிர அதுக்கு பேரு தேரை பாய்தல்னு. தேரை பாறைக்குள்ள வாழ முடியாது. சரி, நீர் என்னன்னா காஞ்சாற்று நீர். இப்ப காட்டு ஆற்று தண்ணி தான் அந்த முல்லை நில மக்களுக்கு நல்ல. இன்னமும் வேற தண்ணீரும் கிடைக்கும். ஆனா குறிப்பா அந்த செய்யுள்ள காட்டு ஆறு வரணும், அவ்வளவுதான். பிறகு யாழ், முல்லை யாழ் ஊர் தான் பாடி. முல்லைக்கு குறும்பொறை நாடன். அந்த முல்லை நில தலைவன். இப்போ நீங்க குறுந்தொகை படிக்கும் பொழுதோ, நற்றிணையை படிக்கும் பொழுதோ, இவை போன்ற காதல் இலக்கியங்களை படிக்கும் பொழுது அந்த தலைவனுடைய பெயர் சுற்றுவதில்லை. பெயர்னா நேரடியான பெயர் வராது, ஆனா நிலப்பெயர் அவனுக்கு வரும். அந்த நிலத்தினுடைய பெயரை வைத்துக் கொண்டு குறும்பொறை நாடன் என்று அந்த காதல் இலக்கியத்தில் இருந்தால் அவன் முல்லை நில தலைவன் என்று முடிவு செய்யப்படும். அவ்வளவுதான். இதற்காகத்தான் இது தேவை. இப்ப நாம இலக்கணம் கற்பதும் இலக்கியம் கற்பதும் நாம் எழுதுவதற்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கின்ற இலக்கியத்தை படித்து புரிந்து கொள்வதற்கும் தேவை. அதற்குதான் இது. ஏற்கனவே ஒரு செய்யுளை படிக்கும் போது இது எந்த நிலத்தை சார்ந்த பாடல் என்று தெரிந்து கொள்வதற்கு இவையெல்லாம் தேவை. நாம படைப்பதற்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கின்ற இலக்கியங்களை புரிந்து கொள்வதற்கும் இவை தேவை. அதுக்கடுத்து அங்கே மக்கள் யார்? வேட்டுவர். வேட்டுவர் என்றால் வேடர் என்று பொருள். அது காரணம் என்ன? அவங்க வேட்டை ஆடினார்கள், அதனால அவருக்கு வேடர்னு இருக்கும். அந்த தொழில் மட்டுமா? இப்ப பயிர் விளைக்கிறானே, அதாவது வரகு முதிரை எல்லாம் விளைக்கிறான்ல, ஆனால் அதல்ல. அங்க வாழுகின்ற மக்கள் பெரும்பான்மை தொழில் அது வேட்டையாடுவது. அதனால் அவர்களுக்கு வேடர் என்று பொருள்.
பெண்ணுக்கு வேட்டு வச்சு என்று சொல்லுகிறார். அதுக்கடுத்து கருப்பொருள் குறிஞ்சி நிலத்துக்கு, இப்போ மலையும் மலை சார்ந்த பகுதி. இங்கே ஆள்பவன் நான் சொல்லுகிறேன், ஆள்பவன் என்பவன் சேயோன் அல்லது சிவந்தவன். ஆனா மற்றவங்க எல்லாம் முருகன், முருக கடவுள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம். குறிஞ்சி தலைவன் கானகநாடன் என்றிருக்கிறது. கானகம் என்றால் தெரியும் உங்களுக்கு, காடு. ஆனால் இங்கே குறிஞ்சி நில தலைவனுக்கு கானகநாடன் என்று பெயர் இருக்கிறது. அதுல ஆடு என்று வரும், மகடு என்று வரும். ஆடு என்றால் சரியா பாருங்க, ஆடு இதுதான் ஆடவர் ஆணவம். மகடு இதுதான் மகளிரானது. இதையெல்லாம் பண்ணை. ஆண் என்பது ஒருவர், ஆண்கள் எழுதக்கூடாது. ஆடு மாடுகள், ஆடு ஆடுகள், கோழி கோழிகள் மாதிரி ஆண்கள் எழுதவே கூடாது. ஆண் என்பது ஒருவர், வளராகிவிட்டால் ஆடவர். பெண் என்பது ஒருவர், பெண்கள் என்று எழுதக்கூடாது. கல் மிகுதி என்பது அக்கிரியை பன்மை மிகுதி. ஆடுகள் மாடுகள் கோழிகள் பன்றிகளுக்கு தான் இந்த கல் மிகுதியை சேர்க்கலாமே தவிர உயர்நிலைக்கு சேர்க்கக்கூடாது. ஆனா யார் சேர்த்து தெரியும், நன்னூலாக சேர்த்திருக்கிறார். அதனால்தான் பலரும் ஆண்கள் பெண்கள் என்று எழுதி கொண்டிருக்கிறோம். எழுதவே கூடாது. வேற சொல்லில் என்ன எழுதுறோம்? நம்ம தமிழ்ல கொட்டி கிடக்கின்றன. அதாவது பெண் தேவையில்லை. அதே மாதிரி மகள் ஒருவர், மகளிர் பலர். அதனால் இப்போது முல்லை நிலத்துக்கு தலைவன் சேயோன் அல்லது சிவந்தவன். குறிஞ்சி நில தலைவன் கானகநாடன், ஆடு. குறவன் கானவர். கானவன் இப்போது கூட ஒரு கவிஞர் இருக்கார், பாலசுப்ரமணியம் என்பவர் கானவன் என்று தன்னுடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார். கானவன் என்றாலும் குறவன் என்றாலும் கானவர் என்றாலும் அவர்கள் எல்லாம் குறிஞ்சி நில தலைவர் என்று பொருள். குறிஞ்சி நில மக்கள். குறிஞ்சி தலைவி குறத்தி, குறவர் என்று சொல்லலாம். ஆனா இடையினரா இல்ல, வல்லினரா. இடையினரா போட்டு குறவர் என்றால் சான்றோர் என்று பொருள். வல்லினரா குறவர் போட்டாக மலைவாழ் மக்கள் என்று பொருள். குறிஞ்சி நில மக்கள் கானவர், குறவர், குறத்தி. உணவு திணை, தேன். இப்ப வேற சாப்பிட மாட்டாங்களா? சாப்பிடுவாங்க. ஆனா குறிப்பா என்ன வரும்? திணை வரும், தேன் வரும். இதனால்தான் முருகனுக்கு மலைவாழ் கோவில் எல்லாம் மலைவாழ் கடவுள் என்று சொல்லப்படுகின்ற முருகனுக்கு தேனும் திணை மாவும் தான் பாட்டுல வரும். இவரு அருணகிரிநாதரும் பாடியிருக்கிறாரு, மற்றவரும் பாடியிருக்கின்றனர். தேன் திணை மாவு மட்டும் உண்டு விட்டு அவர்களால் இருக்க முடியாது. இதுதான் குறிப்பு. அதாவது குறிஞ்சி நில தலைவன் என்று சொன்னால் அவனுக்கு கானவன் என்றும் கானக நாடன் என்றும் வரும். குறிஞ்சி நில மக்கள் என்றால் கானவர் என்றும் குறவர் என்றும் குறத்தி என்றும் வரும். உணவு என்று வரும்பொழுது திணை, தேன் வரும். பிறகு விளங்கியது புலி, கரடி அல்லது வேங்கை என்று சொல்கிறார்கள். இப்போ குறிஞ்சி நிலம் மலை சார்ந்த பகுதியும் இங்க யானை கூட வரலாம். ஆனா யானை அங்க முக்கியம் இல்லை. அங்க எது குறிஞ்சி நிலத்துக்கு புலி சொல்லலாம், கரடி சொல்லலாம், அல்லது யானை வேங்கை இவையும் சொல்லலாம். ஆனா சிறப்பு புலி கரடி தான். ஊர் சிறுகுடி குறிச்சி. இப்ப பாஞ்சாலங்குறிச்சி மலைப்பகுதியா இருக்கு. கள்ளக்குறிச்சின்னு இருக்கு. அது கள்ளக்குறிச்சி இல்ல, கல் இடை குறிச்சி.
கல் இடை குறிச்சி என்றால் இரண்டு மலைகளுக்கு இடையே இருக்கின்ற இடப்பகுதி. கல் என்றால் மலை, இரண்டு மலைகளுக்கு இடையில் இருக்கின்ற வெற்று நிலம், அங்கு அது ஊர். கல் இடை குறிச்சி என்றால் இரண்டு மலைகளுக்கு இடையே இருக்கின்ற ஊர் என்று பொருள். அது குறிஞ்சி நிலம், அதனால குறிச்சி என்ற பெயர் இருக்கிறது. அதை என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கள்ளக்குறிச்சின்னு ஆகிட்டாங்க. அப்போ திருடர்கள் வாழற குறிச்சின்னு ஆயிடும், பெரிய தவறு. அதனால் அது கல் இடை குறிச்சி. சரி, பிறகு யாழ் குறிஞ்சி யாழ். பறை, துடி, தொண்டகம். துடி என்பது தெரியும், அதை உடுக்கை என்றும் சொல்லுவார்கள், துடி என்றும் சொல்லுவார்கள். அதே மாதிரி தொண்டக பறவை, பறவை. பண் குறிஞ்சி பண். பறவை மயில். மலையில மட்டும்தானே வாழும், காட்டிலும் வாழ்கிறது. ஆனால் மயில் வந்து விட்டாலே அது குறிஞ்சி நிலம். அந்த செய்யுள்ள மயில் வந்து விட்டால் அது குறிஞ்சி நிலம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மரம் செம்முள்ளி என்று. இப்போ மலையில செம்முள்ளி மட்டும் இருக்காது, வேற மரமும் இருக்கும். ஆனால் செம்முள்ளி தான் அதற்கு சிறப்பான மரம். நீர், அருவி நீர், சுனை நீர் ரெண்டும் சரியானதுதான். சில மலைகளில் அருவி நீர் கொட்டும், சில மலைகளில் அருவி வராது, சுனை நீர் இருக்கும். சுனை நீர் மிக சுவையாக இருக்கும். மலர் குறிஞ்சி மலர், இது ஒரு மிக சிறப்பு. சொன்ன தமிழன் ஒவ்வொரு நிலத்துக்கும் பெயரிடும் போதே மலர்களை வைத்துத்தான் பெயரிட்டான். அந்த நிலத்தில் சிறப்பான மலர் எது என்று கருதிதான் அந்த மலரின் பெயரை அந்த நிலத்துக்கு சூட்டினான். இந்த குறிஞ்சி மலர் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடியது. அவ்வளவு சிறப்பான மலரை கண்டுபிடித்து அந்த மலரின் பெயரை அந்த நிலத்துக்கு சூட்டி இருக்கிறான். இப்போ குறிஞ்சி மலர் என்று வந்துவிட்டாலே அந்த செய்யுள் குறிஞ்சி நில தலைவனை பற்றியது என்று நாம் முடிவு செய்து விட வேண்டும். தொழில், அதாவது திணைப்புணம் காத்தல். இப்போ திணையை விளைவிக்கிறார்கள் இல்லையா, அப்புறம் அந்த திணைப்புணத்தை காக்கிறது தொழில். அது மட்டுமா, வேற தொழில் செய்ய முடியாதா? இருக்கும். ஆனாலும் அங்கே திணைப்புணம் காத்தல் தான் தொழில். குறிஞ்சி நில தலைவன் பொறுப்பன் என்று இருக்கும். பொறுப்பன் என்றால் எந்த ரூபம் சரி. பொறுப்புன்னா மலை, இந்த இடையின ரூபு போட்டு பொறுப்புன்னா மலை. அவன் மலை நாட்டை சார்ந்தவன் என்று பொருள். பொறுப்பன், அவன் தலைவன், மலை வாழும் தலைவன், குறிஞ்சி நில தலைவன். அப்புறம் குறிஞ்சி நில மக்கள் காணவர். பொதுவா காணவர்னா காட்டில் வாழ்பவர்னு ஒரு பொருள். இது குறிஞ்சி நிலத்தில் வாழ்பவர் என்று பொருள். பிறகு பாலை நிலத்துக்கு தலைவர், அதாவது கருப்பொருள். ஆள்பவள் தெய்வம் என்று சொன்னால் கொற்றவை என்றுதான் அங்க வைக்க வேண்டும். கொற்றவையே இப்ப என்னமோ துர்க்கைன்னு ஆகிட்டாங்க, காளின்னு ஆகிட்டாங்க, துரோபதைன்னு ஆகிட்டாங்க, என்னென்னமோ கடவுள் வந்துட்டு இருக்கோம். துரோபதை நம்ம கடவுளா? அதாவது மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு தலைவி சரி. இப்படி துர்க்கை என்பது வேறு, காளி என்பது வேறு. கரிய நிறமுடையவள் காளி, கரிய நிற தலைவின் என்று பொருள். இங்கே நாம் கொற்றவை என்றால் வெற்றி மங்கை என்று பொருள். வெற்றி தேடி தந்தவள் கொற்றவை. அவளை வணங்க ஆரம்பித்தான் மன்னன். வெற்றி பெற்ற மன்னன் வணங்க தொடங்கினான். சரி, உணவு வழிப்பறி செய்வது. இந்த பாலை நில மக்களுக்கு என்ன தொழில்? வழிப்பறி செய்து சாப்பிடுவது. ஏன்னா அவங்களுக்கு வழி இல்லை, அங்க விளைவிப்பதற்கு ஒன்றும் இல்லாததுனால வருவோரிடம் வழிப்பறி செய்து உண்பார்கள். அதெல்லாம் மாறிவிட்டது. விலங்கு சென்னாய், மரம் பாலை மரம், பறவை கழுகு, பாறை துடி. பறை 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 துடி. துடினாலும் உடுக்கையினாலும் ஒண்ணுதான். தொழில் போரிடல், சூறையாடல், வழிப்பறி செய்தல். பண் பாலைப்பண், மலர் குறாமலர், நீர் நீரிலா சுனை. நீர்னா நீரிலா சுனை. இப்போதெல்லாம் நீர் இல்லாத பாலைவனத்தை நீராக்குகின்ற செயலை கண்டுபிடித்து மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள்.
ஊர் குறும்பு, வல்லின ரூபம்னு குறும்பு. குறும்பு குறும்பு என்று வருகின்ற ஊரெல்லாம் பாலை நில ஊராகும். தலைமகள் பெயர் மீளி. மக்கள் மறவர். மறவர்னா வீரர் என்று பொருள். அது மட்டும் இல்ல, பாவம் செய்பவர்கள், தவறு செய்பவர்கள் கூட மறவர் தான். மறவர்னா வீரர் என்று ஒரு பொருள், தவறு செய்பவர்கள், பாவம் செய்பவர்கள் ஒரு பொருள் இருக்கிறது. ஏன்னா போர்ல பலருடைய தலையை வெட்டுறவன் தான் வீரன். அப்போ பலருடைய தலையை வெட்டும் போது மறவனாயிரும். பிறகு மருத நிலத்துக்கு உரிய கருப்பொருள். ஆள்பவன் தெய்வம் வேந்தன். வேந்தன் என்று சொன்னாலே போதும். தொல்காப்பியரே வேந்தன் என்றுதான் கொடுத்திருக்கிறார். அதுக்கு உரை எழுதின ஆசிரியர் தான் இந்திரன் என்று மாற்றி இருக்கிறார். உணவு சென்னல், விலங்கு எருமை, மரம் மருத மரம். பாருங்க, மருத நிலத்துல வெறும் மருத மரம் மட்டுமா இருக்கும்? பனை இருக்கிறது, தென்னை இருக்கிறது, இவையெல்லாம் இருக்கின்றன. இருந்தாலும் அந்த காலத்து செய்யுள்ள இந்த காதல் இலக்கியத்துல மருத மரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மருத மரத்தை வைத்துதான் அந்த மருத நிலம்னு அதுக்கு பெயர் வந்திருக்கிறது. அதனால்தான் அதுக்கு மருத மரம் என்ற மருத மரத்தை சொல்கிறார்கள். மரம் மருத மரம். பறவை நாரை. நாரை மட்டுமா இருக்கு மருத நிலத்துல? நாரை வந்தா மருத நிலத்துக்கு சிறப்பான ஒரு அடையாளம், குறியீடு. பறை, கிணைப்பறை. கிணை என்பதும் உருக்கை தான். கிணைப்பறை. தொழில் உழவு விளைவு, உழுது விளைவிப்பது. அது மட்டும் இல்ல, இன்னொரு தொழில் இருந்தது, பனை ஏறுதல். அதை இவங்க சொல்லல. பனை ஏறுதலும் தமிழனுக்குரிய தொழில். பண் மருதப்பண். மலர் மருத மலர். நீர் ஊருணி. எல்லா ஊர்லயும் ஊரணி ஊரணி இருக்கு. எங்க ஊரே ஊரணி தான். நான் தான் ஊரணி என்று மாற்றி இருக்கிறேன். அங்க தென்னார்காடு மாவட்டத்துல, அதாவது விழுப்புரத்துல ஒரு ஊரணி இருக்கிறது, தஞ்சை மாவட்டத்துல ஒரு ஊரணி இருக்கிறது. இப்படி எங்கெல்லாம் நீர் வளம் மிக்க ஊரோ, ஊரார் உண்ணுகின்ற திருவள்ளுவர் இதை பயன்படுத்தி இருக்கிறார். ஊருடி நீர் நிறைந்தற்றே என்றார். அதனால உண்ணுவதற்கு உரிய குளம் இருந்த இடம் ஊருணி. நீர் ஊருணி. யாழ் மருத யாழ். ஊர் பேரூர். பேரூர், போரூர், சிற்றூர், அந்த ஊர் ஊர் என்று எங்கெல்லாம் வருகிறதோ அவையெல்லாம் மருத நிலத்து ஊர்கள். இப்போ நகரத்திலேயே அந்த மாதிரி வந்து விட்டது. நகரத்திலேயே இந்த ஊர் வந்து விட்டது. இது வராது. ஏன்னா மருத நிலத்துக்கு உரிய ஊர். சிற்றூர்களுக்கெல்லாம் இந்த பெயர். திருப்பூர் ஒரு காலத்துல அது ஒரு சிறிய ஊர், இப்பொழுது பெரிய நகரம். ஊர் பேரூர். தலைவன் ஊரன். ஊரன் என்றால் அந்த இடையினரா போட்டு ஊரன் என்று எழுதினால் அவன் மருத நில தலைவன் என்று பொருள். ஊரன் மருத நில தலைவன். மக்கள் உழவர். மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் உழவர் தான். இவர்கள் தான் இந்த உலகத்தையே காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான தொழிற்சாலை இருந்தும் பயனில்லை. ஒரு உழவன் விளைவித்து உணவு கொடுத்தால்தான் நமக்கு உணவு கிடைக்கும். அதனால்தான் உழவு என்ற ஒரு அதிகாரத்தை வைத்தே திருவள்ளுவர் தமிழரை சிறப்பித்திருக்கிறார். பிறகு நெய்தல் நிலத்துக்குரிய கருப்பொருள். அதாவது ஆள்பவன் தெய்வம் வருணன். நெய்தல் நில தலைவன் சேர்ப்பன். சேர்ப்பர் என்று வந்தாலே கடல் சார்ந்த பகுதி, கடலும் கடல் சார்ந்த பகுதி. அந்த தலைவனுக்கு பெயர் சேர்ப்பன் இருக்கு. இன்னொன்னு இருக்கு, உணவு மீன். அதான் அவர் மீன்கள் பிடிக்கிறார்கள். பெரும்பாலும் அவங்க மீனை துணை உணவா வைத்துக் கொள்ளுகிறார்களே தவிர, ஆனா மீன் தான் உணவு என்று ஏன் சொல்லணும்? நெய்தல் நிலத்துல மீன் தான் அதிகம். அதனால அவர்களுக்கு உணவுன்னா மீன் வச்சுட்டாங்க. அங்க எது விலங்கு? கடற்கரையில் கடல்ல இருக்கிற சுறா மீன். இருக்கிற மீன்கள்லயே வலிமை வாய்ந்த மீன் அது என்பதனால சுறா மீனை அந்த நெய்தல் நிலத்துக்கு விலங்காக வைத்திருக்கிறார். பிறகு அங்க இருக்கிற
பூ மரம், மரம் என்று சொல்லக்கூடாது, மரம் என்று சொல்லுகிறார்கள். தாழை, தாழை மரம் அல்ல, புல் வகை சார்ந்தது. நாம் இப்பொழுது தென்னையை மரம் என்கிறோம், பனையை மரம் என்கிறோம், மூங்கிலை மரம் என்கிறோம், வாழையை மரம் என்கிறோம், ஈஞ்சையை மரம் என்கிறோம், பாக்கை அதாவது கமுகை மரம் என்கிறோம். இவையெல்லாம் தவறு. வாழை, ஈஞ்சை, பனை, தென்னை, மூங்கில், கமுகு இவையெல்லாம் அதாவது புல் வகையை சார்ந்தவை என்று தொல்காப்பியர் சொல்றார். அதாவது அகக்காழெனவே மரமென மொழிப, புறக்காழெனவே புல்லென மொழிபனார். அதாவது மேலே வைரம் பாய்ந்து உள்ளே சோறு மாதிரி இருப்பவை எல்லாம் புல் வகையை சார்ந்தவை, முழுக்க வைரம் பாய்ந்திருப்பவை மர வகையை சார்ந்தவை. ஆனா தொல்காப்பியர் மரம் என்பது இடுகுறி பெயர்னு எழுதியிருக்கார். இவரு நன்னூலார். தொல்காப்பியர் மரம்னா என்னன்னு சொல்லிட்டாரு. ஆனா நன்னூலாரு மரம் என்பது இடுகுறி பெயர்ன்றார். மரம்னா என்னன்னு அவரே சொல்றார். இப்படி சில தவறுகள் நன்னூலில் இருக்கின்றன. சரி, இருக்கு. பிறகு பறை, நெய்தல் பறை, அதுக்கு பண், நெய்தல் பண், தொழில் ஓரிடல், மீன் பிடித்தல். மலர், நெய்தல் மலர் அண்ணா தாழை மலர். நீர், ஒவ்வொரு நீர், அங்க ஒவ்வொரு நீர் தான் குடிக்க முடியாது. யாழ், விளரி யாழ். ஊர், பாக்கம், பட்டினம். மக்கள், பரதவர். பரதவர்னா பறவை, பறவைன்னா கடல். இந்த இடையினரா போட்டு பறவைன்னா கடல். அந்த பறவையை அடுத்து வாழ்பவர்கள், பறவையிலேயே வாழ்பவர்கள், பறவையே வாழ்க்கையாக கொண்டிருப்பவர்கள் பரதவராகும். தமிழ்ச்சொல். இதுவும் மீனவரை. அடம்பு என்று கொடி இருக்கிறது, அதுக்கும் நெய்யல் என்று பெயர் உண்டு. கோங்கு மரத்தை கோங்கு மரம் என்று சொல்லலாம் என்று ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறார். முள்ளி சொல்லலாம், புன்னை சொல்லலாம். புன்னை எல்லாம் மரம் தான். புன்னை, முள்ளி இவையெல்லாம் மரம், கோங்கு மரம். தாழை புல் வகை, தாழை மர வகை இல்லை. கருப்பொருளுக்கு மேலும் ஒரு விளக்கம் தருகிறார். 965வது நூற்பா. எண்ணிலம் மருங்கில் பூவும் புல்லும் அந்நிலம் பொடுதொடு வாரா ஆயினும் வந்த நிலத்தின் பயத்த ஆகும். கருப்பொருள்கள் நிலத்தினையும் பொழுதினையும் அடிப்படையாக கொண்டே தோன்றுவன. ஆதலினால் அந்நிலத்துக்கு உரியன என கொள்ள பெற்றன. ஒரு நிலத்துக்கு உரிய பூவும் புல் என கூறப்பெறும் பறவையும் வேறு நிலத்தில் தோன்றுமாயின் அவை அந்நிலத்துக்கு உரியனவாகவே கருதப்படும். அது அங்க போய் இருந்ததுன்னா அது அந்த நிலத்துக்கு உரியவைன்னு ஒரு பொருள் சொல்றாரு. அந்த நிலத்துக்கு உரியதுன்னு கொள்ளலாம். அந்த நிலம்னா என்ன? அதற்கு உரிய நிலம் எதுவோ அதுவும் கொள்ளலாம். இப்ப அது எங்க இருக்கிறதோ அதுலயும் சேர்த்துக்கலான்றார். அதாவது அந்நிலத்துக்கு உரியன என்பது அது பெரும்பான்மை நிலத்துக்கே உரியது. இதுதான் பொருந்தும். அது எந்த நிலத்துக்கு பெரும்பான்மையாக சொல்லப்பட்டதோ அந்த நிலத்துக்கு உரிய பறவையாகவும் அந்த நிலத்துக்கு உரிய பூவாகவும் அதை கொள்ள வேண்டும். ஆனா பெரும்பாலும் பறவை நிறைய வரும், பூ வருவது குறைவுதான். அப்படி வந்தா அதை திணை மயக்கம் என்று சொல்ல வேண்டும். திணை மயக்கம், இவை திணை மயக்கம் அன்றுன்றார். தோண வேண்டும், தப்பா சொல்லிட்டேன். அதாவது கருப்பொருள் தான் மயங்குதே தவிர நிலம் மயங்காது, நிலம் மாறாது. அதனால இதை திணை மயக்கம் என்று கொள்ளக்கூடாது, பொருள் மயக்கம், அவ்வளவுதான். ஆனாலும் இவை வருவது இயற்கை வரும். அது செய்யுள்ளியும் வரும், இயற்கையா பார்த்தாலும் அப்படித்தான் வரும்.
இப்போ நகரத்துல வருது கொக்கு. இப்போ நகரத்தை என்ன சொல்லலாம்? மருத நிலம் எப்படி சொல்ல முடியும்? கொக்கு வருகிறது. காரணம், அது இங்கே வாழுகிறது, எங்கேயோ மரத்தில் தங்கி இருக்கிறது, எங்கேயாவது இந்த மாடு மேய்கின்ற இடத்துல அந்த பூச்சி கிடைக்குமான்னு வருகிறது. அதனால் இவை இணை மயக்கம் அன்று, பொருள் மயக்கம்தான். எடுத்துக்காட்டி ஒரு பாடல் இருக்கிறது. யார் இவன் என்னை விலக்குவான் நீருளர் பூந்தாமரை போது தந்த விரவுத்தார் கல்லா பொதுவனை நீ மாறு. இது முல்லை கலில, கலித்தொகையில முல்லை கலில நல்லுருத்திரனார். அங்க நல்லுருத்திரன் இந்து தவறா இருக்கு. இத்து நல்லுருத்திரனார் 112வது பாட்டு. தலைவி கூறுகிறாள். தலைவனை வழிமறித்து நிற்கிறான் தலைவன், போக விடாம வழிமறிக்கிறான் தலைவன். அந்த தலைவனை நீ யாரு, இவன் யாரு? அவன் ஏற்கனவே பார்க்காதவன், பார்த்து அறிமுகம் இல்லாதவன். அதனால் அவள் சொல்லுடா, யாரடா இவன் என்னை வழிமறிக்கின்றானே? நீரிலே உள்ள பூந்தாமரையினது இதழ்களை தந்த பல மலர் சேர்ந்த மாலையை அணிந்திருக்கின்ற நன்முறையை கற்றுக்கொள்ளாத பொதுவனை. இங்க என்ன முக்கியம் நமக்கு தேவைன்னா, அதாவது உன்னோடு பேசக்கூடாது என்று என் சுற்றத்தார் எனக்கு கூறியுள்ளனர், வழியை விட்டு விலகி நில் என்கிறாள் தலைவி. இந்த செய்யுள் முல்லை நிலத்தை சார்ந்தது. செய்யுள் முல்லை நிலத்தை சார்ந்தது. இதுல மருத நிலத்துக்குரிய தாமரை வந்துள்ளது. இப்படி வரும் செய்யுள்ள பாடியிருக்கிறார். அதாவது முல்லை நிலத்து பாடல்ல தாமரை இருப்பதனால் இது மருத நிலம் இல்ல, முல்லை நிலம்தான். ஆனால் இது பொருள் மயக்கம் என்று கொள்ள வேண்டுமே தவிர திணை மயக்கம் என்று கொள்ளக்கூடாது.